ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ப்ரொமோன்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அதாவது ஒரு தனி மனிதனை, அவரோட இன்னசென்ஸு ப்ளஸ் அவர் வந்துட்டு எது சொன்னாலும் அவன் வந்துட்டு அப்படி தான்டா, கலாயடா, அவன் என்ன பெரிய இவனா, அவன் பார்க்கறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கான்டா, உருண்டை மாதிரி இருக்கான்டா, அதுடா இதுடா, எவ்வளோ விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? குறிப்பாக திவாகர். இந்த திவாகர்னா மனுஷன் கிடையாதா? இந்த கமருதனுக்கும் வினோத்துக்கும் இதே வேலையாக இருக்குது. கமருதன் கூட எப்போயாவது சண்டை வரும்போது தான் அவரை கூட ஏதோ மன்னிச்சு விடான்னு வச்சுக்கோங்க. இந்த வினோத் உண்மையிலேயே காமெடின்ற பேரில் ஃப்ரம் டே ஒன்லேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சீப்பாக வந்துட்டு இந்த திவாகரை வந்து கலாச்சிட்ருக்கார். அதுவும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவர் சாப்பிட்ற விஷயங்களை கலாய்க்கிறது. நேற்று சொல்கிறாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நான் கக்கா போய்ட்டுன்னு சொல்லிட்டு முக்கி அதை வந்து ரீல்ஸ் போடுவாராம். எவ்வளோ சீப்பான ஒரு மைண்டு பாருங்கள். ஒருத்தங்க அதை வந்து ஈஸியாக, அதாவது அவங்க சொல்கிறத இவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் தான் அது காமெடி. நான் ஆல்ரெடி சொன்னது தான், திவாகர் வந்துட்டு பெண்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி தவறாக நடக்கக்கூடாது. தவறாக நடக்கிறது ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்கெலாம் தெரியுது, ஆனால் அங்கே இருக்கிற பெண்கள் மன்னிச்சு விட்டுட்ருக்காங்க. சரிங்களா? அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்லலைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து இவர் மன்னிக்கலை, ஏன்னா மன்னிக்கிறதையும் தாண்டி ரொம்ப மோசமாக போயினுக்குது. ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப சீப்பாக வந்துட்டு அவரை கலாய்க்கிறது, போய் நேற்று டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணுறது. அதுவும் பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவரை வந்துட்டு இந்த இதே வினோத்தை வந்துட்டு ஆதரி அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சது அவங்கக்கிட்ட? போயிட்டு ஒன்றுமே கிடையாது. ஏன் விஜய் பார்வதியிலேருந்து எல்லோரும் பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் அவர் அங்கே வந்துட்டு அவரோட பப்பு வேக மாட்டுது. ஸ்ட்ரெயிட்டாக வருவார் திவாகர்கிட்ட, அவரை பிடிச்சி நோண்டுறது, எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிறது. அதுவும் ஒரு வாட்டி வந்து உங்களோட 2 பேரோட அந்த விஷயங்கள் காம்பினேஷன் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. சொன்னதுலேருந்து ரொம்ப மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி வச்சு செய்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. திவாகர் வந்து டைம் கிடச்ச உடனே அடித்து நொறுக்கிறார். என்னென்னா சார், வினோத் சார் டெய்லி ரொம்ப சீப்பாக நைட்டு தூங்க விட மாட்டார் சார், இது ரொம்ப பெரிய பேட் மேனரிசம் சார். ஒரு தடவை 2 தடவை இல்லை சார், டெய்லி தூங்குறப்போ இதை ஒரு மாதிரி என்னை வந்துட்டு தூங்க விடாமல் எழுப்பிக்கிட்டே இருக்கார் சார்ன்றார். எவ்வளோ கொடுமை பிறகு. அதாவது அந்த பிக் பாஸ் வீடு ஒரு மாதிரி ஒரு வீடு. நைட்டு நிம்மதியாக தூங்குறது தான் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். அதாவது அந்த தூக்கத்தையாவது ஒழுங்காக நம்ம தூங்கிடணும். அந்த தூங்கி எழுந்திரிச்சானா காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்தது என்ன டாஸ்க் வருமோ, எவ்வளோ சண்டைகள் வருமோ, அந்த மாதிரி அந்த தூக்கத்தையும் டெய்லி எழுப்பிடுறது, டெய்லி ஏதாவது நோண்டுறது. அன்றைக்கி தூங்கிட்டே இருக்க டக்குன்னு மூக்கு பிடிச்சிட்டார். கேட்டால் அப்படி பண்ணால் கொரட்டா வராதுன்றார். கொரட்டை வர்றது அவர் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்ட்டு அப்படி பார்த்தா வினோத்தும் கொரட்டை வர்றாருன்னு அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ என்னாச்சு? புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பாக இருக்குது சார். அதுவும் அவரோட மேனேஜர் ரொம்ப சீப்பாக இருக்குது. என்னை வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லாக வம்பிழுக்கிறாரு. சரியான பாயிண்ட். ஏன்னா இவர் வெளியே தெரியணும்னா, ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், ஒரு ஆடு சிக்கிருச்சு, இதை வச்சு செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லாக வம்பிழுக்கிறார் சார். சொன்னோன்னே விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டார். அதாவது திவாகர் வந்து ஏதோ ஜாலியாக இருக்காரு, ஃபன்னியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே அட்வான்டேஜ் எடுக்கிறத எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று. இல்லை சார், அவர் ஒரு சப்பக்காரன் கொடுப்பார், இல்லை சார் இப்படி இப்படின்னு. நேற்று கூட வந்துட்டு அவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்து எந்திரிச்சு அந்த கியூசியில் வந்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டை பாடிட்டு இவருக்கு அந்த பாட்டு தேவையான்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அவருக்கு அந்த பாட்டு தேவையே தேவையில்லையோ, பாடுறது நீங்கள் தானே, அது தேவையில்லைனா அன்றைக்கி எதுக்கு நீங்கள் பாடினீங்க? ஸோ இந்த மாதிரி தான். அதாவது அந்த பாட்டு அளவுக்கு இவர் வந்து கேவலமான வரும். நேற்று கூட சொல்ல சீச்சின்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கில் வரவர் கூட உன்னோட ஆகார் கண்டான்றாரு. இன்னமும் இவர் வந்து அரவிந்த் சாமி நினைப்பு என்னத்தான் சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். வினோத் வந்து காமெடி பண்ணுற நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காமெடி வந்துட்டு காமெடியாக வெளியில் தெரிகிற வரைக்கும் தான் அது காமெடியாக தெரியலன்னா அது வந்து ட்ராஜடி. அதை தான் இங்கே வந்து ஆயிருக்கு, வச்சு செஞ்சு விட்டாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதன் மூலமாக வினோத் கொஞ்சம் சுதாரித்து அவரோட கேமை கொடுத்தா நல்லது. ஏன்னா இவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. இதை தவிர்த்து பார்க்கும்போது அதை காப்பாற்றிக்கிட்டு இந்த கேமில் நல்லா பண்ணணும், ஒரு ஏடிகே மாதிரி வந்துட்டு அதையும் தாண்டி வந்தார்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.